வணக்கம். டேட்டா அனலைட்டிக்ஸ்னால் என்ன? ஸோ நேமில் இருக்கிற மாதிரியே வந்து டேட்டா அனலைட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது. டேட்டானா என்ன? டேட்டானா பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து டேட்டான்னு சொல்லலாம். இல்லாட்டா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டோருக்கு போகிறோம், ஒரு ரீட்டைல் ஸ்டோருக்கு போகிறோம், சில பொருட்கள் வந்து நம்ம வாங்குகிறோம். ஸோ அதோட பில் வந்து கொடுக்குறாங்க, அது கூட ஒரு வகையான டேட்டா தான். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நிறைய டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது தான் வந்து டேட்டா அனலைட்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா அனலைட்டிக்ஸ் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். Data is the new oil. Companies need people who can understand, analyze and present data to make smart decisions. டேட்டா வந்து இப்போ வந்து நியூ ஆயில் அப்படின்னு சொல்லலாம். கம்பெனிஸ்க்கு வந்து தேவைப்படுறாங்க, நிறைய பீப்புள் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் அதை வச்சு ஒரு ஸ்மார்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கும் வந்து நிறைய பேரை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நிறைய டேட்டா அனலிஸ்ட்டை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. எவ்ரி பிஸ்னஸ் டுடே, ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, பேங்க்ஸாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் ஸ்டோர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, தே ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் டேட்டா. தே நீட் டேட்டா அனலிஸ்ட் who can find trends, create reports, help in decision making. ஸோ டேட்டா அனலிஸ்ட்லாம் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து தேவைப்படுறாங்க, நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து தேவைப்படுறாங்க. ஸோ அவங்க எதுக்காக தேவைப்படுறாங்கன்னா, ஃபைண்ட் ட்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரெண்ட் என்ன, அது போக ரிப்போர்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. ரிப்போர்ட்ஸ்னால் கலெக்ஷன் ஆஃப் கிராஃப்ஸ், விசுவல்ஸ், பை சார்ட், பார் சார்ட், டோனட் சார்ட், இந்த மாதிரி வந்து நிறைய விசுவல்ஸ். ஸோ சிங்கிள் வேல்யூவை அப்படியே வந்து டிஸ்பிளே பண்ணுறது, டோட்டல் சேல்ஸ், இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து நிறைய வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதன் மூலமாக ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு டெசிஷன் மேக்கிங் வந்து எடுக்கிறதுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து தேவைப்படுது. ஸோ எல்லா கம்பெனிஸ்லேயும் வந்து டேட்டா அனலிஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேட்டா அனலிஸ்ட்டுக்கு வந்து நோ கோடிங் ரெக்கார்டு. ஸோ கோடிங்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு லாஜிக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். என்ன நீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கிளைண்ட்டோ இல்லை கம்பெனிஸில் வந்து நம்மளுடைய ரிப்போர்ட் யாருக்கு நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுறோமோ அவங்களுடைய நீடு என்ன அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் படி நம்ம வந்து அந்த லாஜிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசிக் மேத்ஸ் வந்து அப்ளை பண்ணால் போதும். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இந்த பவர் பிஐ, எஸ்கியூஎல் வந்து நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டேட்டா அனலிஸ்ட்டாக வந்து ஆக முடியும். ஓகேங்களா? இது வந்து ஏன் சூட்டபிள் டு உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஈஸி டு லேர்ன் ஃபார் எனி டிகிரி ஸ்டூடெண்ட். ஸோ எனி டிகிரி வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து நம்ம லேர்னிங்காக ஸ்பெண்ட் பண்ணோம்னா 3 lakhs to 7 lakhs சேலரி வரைக்கும் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது ஐடி சேலரி, ஐடிக்கு ஈக்குவல். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் மேலே நீங்கள் வந்து நிறைய வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து ஒர்க் இன் ஐடி கம்பெனிஸ், அனலிஸ்ட் ஃபேம்ஸ், பேங்க்ஸ், இ-காமர்ஸ். ஸோ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிங்கன்னா ஐடி கம்பெனியில் தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவீங்க. அதுபோக அனலிட்டிக்ஸ் ஃபேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்கும், இல்லை பேங்க்ஸுக்கு, இல்லை இ-காமர்ஸு, இது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஹை பேயிங் ரோல்ஸ் லைக் டேட்டா இன்ஜினியர் ஆர் பிஸ்னஸ் அனலிஸ்ட் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக வந்து லேட்டர் வந்து இங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து எனி டிகிரியாக இருக்கலாம். இன்ஜினியரிங் படிக்காமையே நீங்கள் வந்து க்ளவுடெலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் இப்போ டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கீங்க, அடுத்து டேட்டா இன்ஜினியருக்கு வந்து நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட சேலரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். ஆல்ரெடி வந்து எவ்வளோ மார்க்கெட்டில் ஹையாக இருக்குது அப்படின்னு க்ளவுடெலாம் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து ரைட் டைம் டு பில்ட் ஸ்கில் தட் இஸ் ஹை டிமாண்ட். ஓகேங்களா? ஸோ ரெசஷன் வந்தால் கூட வந்து இந்த ஃபீல்டு வந்து கண்டிப்பாக ஒரு நிலைத்தன்மையோடு இருக்கும். ஏன்னா வந்து ஏஐக்கு ஃபீட் பண்ணுறதே டேட்டா தான். ஸோ அந்த டேட்டா ஃபீல்டில் வந்து நம்ம என்டர் பண்ணுறதுக்கு டேட்டா அனலிஸ்ட் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு படிக்கல் மாதிரி இருக்கும். அதுபோக இந்த டேட்டா அனலிஸ்ட் ஜாபுக்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்குது. ஆஃபர்ஸ் ரிமோட் ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதோட கரியர் க்ரோத்தும் ஹையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டேட்டா அனலிஸ்ட் ஜாபுக்கு ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.